cook with Martina. நல்லா இருக்கீங்களா? என்ன காலிஃப்ளவர் இருக்கு, பீஸ் இருக்கு, இது ரெண்டு வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாக்குறீங்களா? காலிஃப்ளவர் பீஸ் மசாலா. கொஞ்சம் மசாலாலாம் அரைக்க போறோம். ஸோ அதுக்கு 1 ஸ்பூன் ஜீரகம், 2 சின்ன பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 1 ஸ்பூன் பெப்பர்கார்ன்ஸ், கசூரி மேத்தி கொஞ்சமா நான் சேர்த்திருக்கேங்க, 2 பீஸ் தேங்காவை சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைக்க போறோங்க. பாத்தீங்களா, அரைச்சாச்சு. இப்போ ஸ்டோவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். இந்த மசாலா செய்யறதுக்காக ஒரு சின்ன பூ காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் and 150 கிராம் பீஸ். இப்போ கொஞ்சம் எண்ணெயை சேர்த்திருக்கேங்க. நடுவுல அந்த ஸ்மைலிய பாத்தீங்களா, அதே கிரியேட் ஆயிருக்கு. ஸோ கீப் ஸ்மைலிங். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ன்னு சொல்லி நான் தேங்காய் எண்ணெயை தான் சேர்த்திருக்கேங்க. ஸோ ஒரு வெங்காயத்தை சின்னதா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் சேர்த்திருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட ரா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ 2 சின்ன தக்காளியை சின்னதா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். தக்காளி எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம அரைச்சு வச்சதை தான் நான் இப்போ சேர்த்துறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அண்ட் காலிஃப்ளவர் நிறைய பேருக்கு பிடிக்கும். அதுவும் காலிஃப்ளவர் சில்லினா ரொம்ப பிடிக்கும். இது நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சூப்பரா இருக்கும். சாப்பாடு கூட சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்தி கூட சாப்பிடலாம், நீங்க பிளேனாவே நீங்க சாப்பிடலாம். இப்போ நான் காலிஃப்ளவர் சேர்த்துக்கிறேங்க. இப்போ பீஸை சேர்த்துக்கிறேங்க. ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் வந்து நான் 1.25 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க. சால்ட் ஒரு 1/2 ஸ்பூன். இந்த யம்மியான டிஷ்ஷை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி நான் சேர்த்திருக்கேங்க. தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பட் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுதுங்க. ஸோ இனி ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் லிட்டை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணலாம். வாவ், சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்களா, அந்த தண்ணி எதுவுமே இல்லாம அப்படியே நல்லா திக்கா இருக்கு. அப்படியே 2 சப்பாத்தியை சைட்ல வச்சு கொஞ்சம் எடுத்து அப்படியே வாயில வச்சேன்னா ஆஹா சூப்பரா இருக்கும். அவ்வளோதாங்க, கொரியாண்டரை சேர்த்து நம்ம கார்னிஷ் பண்ணியாச்சு. வேற என்ன, நல்லா சாப்பிடலாம். காலிஃப்ளவர் பீஸ் மசாலா ரெடியோ ரெடி.